இந்த மாதம் காதலர்கள் மாதம் என்று இன்றைய இளைஞர்களின் மனதில் விதைத்து விட்டார்கள். காதல் என்ற வார்த்தையை உச்சரிக்காமல் இருந்தால் சமுதாயத்தில் வாழ நீ தகுதி இல்லாதவன் என்று முத்திரை குத்தி விடுவார்களோ என்று பயந்து காதல் தீயில் கருகி உருகி வாழ்க்கையை தொலைத்து அலையும் இளைஞர்களே, சிந்தித்து செயலாற்றுங்கள். அன்பு நெஞ்சங்களே, இந்தியாவின் நாளைய விடியல்களே, 14 வயது முதல் 24 வயது வரை உங்களது வாழ்க்கையில் உயர்ந்து ஓங்கி வளர்வதற்கு பல சந்தர்ப்பங்களை உருவாக்குகின்ற நேரம். சிந்தித்து செயல்படுத்தும் ஆற்றல் உங்களது இளம் இரத்தத்தில் கலந்து இருக்கும். பரபரப்பாக இயங்க வேண்டிய நேரத்தில் பரவசமாக ஆனந்தமாக நேரத்தை வீணடிக்க எண்ணாதீர்கள். காதலுக்கும் அன்புக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். காதல் என்பது வெறும் மாயை. இன்று இருக்கும், நாளை காணாமல் போகும். பாசமான அன்பு என்பது நல்லவர்களின் உடன் இருப்பது என்றும் மறையாது. காதல் தினம் தினம் மாறுபட்டு அதை நம்புவர்களை நடுத்தெருவில் நிற்க வைத்து ஆனந்தப்படும். நிலையான அன்பு என்றும் மாறாது. காலங்கள் மாறினாலும் கோலங்கள் அழிந்தாலும் அது மாறாதது. காதல் நிலையற்ற மனிதர்களிடம் தோன்றும். பிறரை துன்புறுத்தி அவர்களின் கண்ணீரில் நீச்சலடிக்கும். உண்மையான அன்பு நிலையானது. துன்பத்தில் இருந்து மீட்டு ஆறுதலை கொடுத்து மகிழும். காதல் கற்பனைகளை தினமும் வளர்த்து கொண்டு உடன் இருப்பவரை வறுத்து கொள்ளும். மாசற்ற அன்பு நிதர்சனமான உண்மைகளை உணர்த்தி வாழ்க்கையை வலுவாக்கும். காதல் பணம் இருப்பவரை மட்டும் நாடும். அவரோடு சேர்ந்து சுற்றும். பிறகு டன் கணக்கில் குறைகளை அடுக்கும். பேரன்பு பணத்தை எதிர்பார்க்காது. தன்னுடன் பழகுபவரின் குணம் பார்த்து என்றும் அனுசரித்து செல்லும். காதல் தினம் ஒரு பிரச்சனைக்கு வழி தேடும். இல்லாத ஒன்றை திணித்து உடன் இருப்பவரை கலங்கடிக்கும். அன்பு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும். பிரச்சனைகளுக்கான நுழைவு வாயில்களை உடன் சென்று அடைத்து கொடுக்கும். காதல் இரவு பகல் பாராமல் தொல்லைகள் கொடுத்து மன உளைச்சலையும் உடல் சோர்வையும் ஏற்படுத்தும். அன்பு உன் உடல் பலத்தையும் மனநலத்தையும் கூர்ந்து கவனித்து அதற்கு ஏற்றாற்போல் உன்னை கவனித்து கொள்ளும். காதலையும் அன்பையும் உங்கள் கைகளில் விட்டுவிடுகிறேன். எது வேண்டுமோ தேர்வு செய்யுங்கள். நன்கு உணர்ந்த பின் வாழ்க்கையை வாழத் தொடங்குங்கள். வாழ்க வளர்க.